Hello, greetings to you, my dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE லெவல்ல இருந்து ஒரு சூப்பரான trigonometry ப்ராப்ளம் தான், my dear students. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை டஃப்பான கொஸ்டினாக கன்சிடர் பண்ணிருக்காங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, my dear students. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ணலாம், என்னென்ன trigonometric ஐடென்டிட்டிஸ் தேவைப்படும், எல்லாமே வந்துட்டு யோசிங்க, my dear students. நான் வழக்கமாக சொல்றதான், ப்ராப்ளம் பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிட் பேக் யுவர் செல்ஃப், ரிலாக்ஸ் and chill yourself, then start solve the problem, my dear students. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி my dear students, ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான ஃபார்முலாஸ் அண்ட் trigonometric ஐடென்டிட்டிஸ், my dear students. அதாச்சும் sin a plus b இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், cos x plus cos y, cos x minus cos y, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், my dear students. இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். அதாச்சும் முக்கியமா இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்றதுக்கு இதனுடைய எல்லா டேர்ம்ஸுமே வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இப்போ உங்கள் கையில் கிடச்சிருச்சு. மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ், இது இல்லாமலும் நிறைய ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி வந்துட்டு இதை சால்வ் பண்ணலாம், எப்படி இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் வரும் அப்படிங்கிறத யோசிங்க. ஓகே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், tan 10 இது வந்துட்டு ப்ரொசீடிங் வேலை இல்லை. அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் பண்ணுற ஸ்டெப் என்னதுன்னா, இதை வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நான் மாற்றுறேன். அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேனோட வேல்யூ நமக்கு தெரியும், sin x டிவைடட் பை cos x. அந்த ரேஷியோவும் tan xல தான் வரும். ஸோ sin x பை cos x எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் sin 10 டிகிரி டிவைடட் பை cos 10 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தென் மைனஸ் sin 50 டிகிரி டிவைடட் பை cos 50 டிகிரி. Then my dear students, sin 70 degree divided by cos 70 degree. Okay my dear students, நமக்கு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு இப்போ வந்து இவனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதை இன்னும் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டேர்மை நான் இந்த சைடு கொண்டு வரேன். எல்லாமே வந்து சம் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. அதனால எனக்கு சேஞ்ச் பண்ணாலும் பொசிஷனை வந்து நான் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வேல்யூஸில் எந்த ஒரு சேஞ்சுமே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ sin 10 degree divided by cos 10 degree my dear students. இப்போ இந்த term plus sin 70 degree divided by cos 70 degree minus sin 50 degree divided by cos 50 degree my dear students. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா my dear students? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்ம் இப்போ வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம், அதாச்சும் ஒரு ஈஸியான டேர்ம்ஸாக நீங்கள் போகிறப்ப டிஃபிகல்ட் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிருவான். அதாச்சும் ஒருத்தனா நம்ம வந்துட்டு பிரேக் பண்ண அந்த பாப்புலேஷனை பிரேக் பண்ண இப்போ ஒரு மிலிட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தோடனே அந்த ஒரு ஹப்புக்கு வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்குப்பை பண்ண போவாங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறப்பவே அந்த ப்ராப்ளம் சுக்குநூறாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். sin 10 degree cos 70 degree plus sin 70 degree cos 10 degree divided by cos 10 degree cos 70 degree my dear students. cos 70 degree. Okay my dear students, இந்த டேர்ம் அப்படியே வந்துரும் my dear students. sin 50 degree divided by cos 50 degree இந்த டேர்ம் அப்படியே வந்துரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இது வந்துட்டு எந்த மாதிரி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், sin 10 cos 70 sin 70 cos 10. இதை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வருது, ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு இன்னத்துக்கு வந்திருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். sin a cos b plus cos a sin b னா நான் sin a plus b ன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த டேர்ம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ sin a plus b என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 10 இங்கே வந்து 10 70 தான் இருக்குது. So a plus b ங்கிறப்ப sin 80 degree my dear students minus divided by cos 10 degree cos 70 degree அது அப்படியே வந்துரும் my dear students. இப்போ என்ன பண்றோம்னா, இந்த cos 10 cos 70
அதையுமே எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த cos 10 இருக்கான்ல, இவனை வந்துட்டு sin 80 டிகிரி, cos 70 இருக்கான்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அவனை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போதைக்கு தேவைப்பட மாட்டான், தேவைப்படுறப்போ மாற்றிக்கலாம். ஓகே, இது எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? cos 10 வந்து sin 80 டிகிரியா மாறிச்சு. இந்த ஃபார்முலா எங்க? cos 10 டிகிரி. ஸோ cos xனா sin π/2 minus x my dear students. ஸோ இந்த இடத்துல cos 10 டிகிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல π/2னா உங்களுக்கு தெரியும் 90, 90 minus 10 sin 80 டிகிரி. அப்போ sin 80 டிகிரியும் cos 10 டிகிரியும் சேம். இது எல்லாமே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு செப்பரேட் லெக்சர் அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ cos 10 டிகிரி sin 80 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் இந்த சைடு வந்துட்டு sin 50 டிகிரி divided by cos 50 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ sin 80 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு கடைசியாக கிடைச்சிருக்க வேல்யூ 1 divided by cos 70 டிகிரி மைனஸ் sin 50 டிகிரி divided by cos 50 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேர்மை நான் ஃபுல்லாக சைனாக மாற்றிடலான்ட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக 1 divided by cos 70 டிகிரி மைனஸ் இந்த cos 50 சைனாக மாத்திரம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? sin 40 டிகிரி. எக்ஸாக்ட்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ sin 50 டிகிரி divided by sin 40 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 1 by cos 70 minus sin 50 divided by sin 40ன்னு எழுதிக்கிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த sin 40யை நான் வந்து உடைக்க போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் நீங்கள் மாறி மாறி இதை உடைக்கிறீங்க அதை உடைக்கிறீங்க, அதாச்சும் எந்த அளவுக்கு பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி செய்யணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த sin 40 டிகிரி இங்கே எழுதுகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். sin 40 டிகிரி இதை எப்படி எழுதலாம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், sin 20 டிகிரி பிளஸ் 20 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ sin 40 டிகிரியை 20 டிகிரி பிளஸ் 20 டிகிரி பிரிச்சுக்கலாம். அப்போ நான் இந்த இடத்துல a பிளஸ் பி, அதாச்சும் ரெண்டுமே சேம், ஏவும் சேம் பியும் சேம். அப்போ நான் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண எனக்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? sin 40 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 sin 20 டிகிரி cos 20 டிகிரி. உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியும் நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ sin 40 டிகிரி 2 sin 20 டிகிரி cos 20 டிகிரி மாற்றிக்கிட்டோம். எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றணும்? இந்த ஸ்டெப்பில் ஏக்கும் 20 பிக்கும் நான் 20 அப்ளை பண்ணனா sin 20 cos 20 ப்ளஸ் cos 20 sin 20 ரெண்டுமே வர்றப்ப அப்போ ரெண்டுத்தையும் நான் சம் பண்ணனா 2 times of sin 20 டிகிரி cos 20 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வேல்யூவை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 divided by cos 70 டிகிரி மைனஸ் sin 50 டிகிரி divided by 2 sin 20 டிகிரி cos 20 டிகிரி. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், cos 70க்கு பதிலாக sin 20 எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் sin 20 எடுத்துக்கிறேன்? ஏன்னா எனக்கு வந்துட்டு எல்லா டேர்மே சைனில் இருக்குது. சைன் தான் எனக்கு மேக்ஸிமம் டாமினண்ட்டாக இருக்கிறனால எனக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுவான். அதுக்காக நான் இப்போ cos 70 sin 20 டிகிரியாக மாற்றிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? 2 cos 20 டிகிரி மைனஸ் sin 50 டிகிரி divided by 2 sin 20 டிகிரி cos 20 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? 2 cos 20 டிகிரி மைனஸ் sin 50 டிகிரி எப்படி வந்துச்சு? 2 sin 20 டிகிரி cos 20 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டதே சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறதான் அல்டிமேட் கோல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 sin 20 டிகிரியா, இதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம். இதுதான் sin 40 டிகிரி. அப்போ என்ன பண்ண போறேன், திரும்ப இவனை வந்து sin 40 டிகிரியா மாத்திடுறான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே எப்படி இருக்கானா 2 times of cos 20 டிகிரியா இருக்கான். அப்போ அவனை துண்டு துண்டா உடைக்கணும். அதான் சேர்ந்து இருந்தா தானே இது பண்ணுவீங்க.
துண்டு துண்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உடைக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்துட்டு cos 20 டிகிரி மைனஸ் சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் cos 20 டிகிரி, அதாச்சும் 2 cos 20 டிகிரி, இப்போ மைனஸ் sin 50 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிவைடட் பை இப்போ இந்த 2 sin 20 cos 20க்கு பதிலாக நான் sin 40 எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, இன்னும் இந்த sin 50 டிகிரி கொத்தா இங்கே இருக்கான், இவனையும் நம்ம காசுக்கு மாற்றிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ cos 20 டிகிரி மைனஸ் cos sin 50 வந்துட்டு மைனஸ் cos 40 டிகிரியாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, டிவைடட் பை sin 40 அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் cos 20 டிகிரியிலிருந்து மைனஸ் நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஏன் நான் மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன்னா, இப்போ நான் வந்துட்டு cos x மைனஸ் cos y அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்துட்டு cos x தான் வந்துட்டு கிரேட்டராக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் cos 40 ஃபஸ்ட்டு கொண்டு வர்றதுக்காக cos 40 டிகிரி மைனஸ் cos 20 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிவைடட் பை sin 40 டிகிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் cos x மைனஸ் cos y இந்த ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் டைரெக்டாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ cos 20 டிகிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 2 sin x ப்ளஸ் y என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 40 plus 20 60 degree, 60 by 2 30 degree. So sin 30 degree my dear students. ரெண்டாவது possibilities என்ன my dear students, x minus y by 2. So sin 10 degree. உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதுன்னு நான் முழுசா நம்புறேன் my dear students. மேபி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகே, so sin 10 degree my dear students divided by sin 40 degree. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், cos 20 பிளஸ் 2 இன்டூ sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1/2 இன்டூ sin 10 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை sin 40 டிகிரி. அப்போ cos 20 டிகிரி பிளஸ் sin 10 degree my dear students divided by sin 40 degree. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா my dear students sin 10க்கு பதிலா cos 80 degree எடுத்துக்கிறேன் my dear students. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா இவனை உடைக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்க இருக்கிற ஃபார்முலாஸ் படி நான் வந்துட்டு இப்போ இவனை cos 80 எடுத்துக்கிறேன் my dear students. ஓகே, இப்போ cos a plus cos b ஃபார்முலால இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில இந்த ஃபார்முலா நான் தூக்கி போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 2 இன்டூ cos a plus b by 2 என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும் 100 2 cos 50 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ cos x minus y by 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்துட்டு என்ன வரும்னா 30 டிகிரி. divided by sin 40 நான் cos 50 degree எழுதிக்கலாம் my dear students. So இது வந்து cos 50 degree. இப்போ cos 50 cancel ஆயிடும். So 2 into cos 30 degree my dear students. So 2 cos 30 degree ஓட value என்ன my dear students √3/2. So 2 into √3/2. 2 will be cancelled out my dear students. The answer is √3. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முழுசா நம்புறேன் my dear students. இந்த ப்ராப்ளம் ஒரு சூப்பரான ப்ராப்ளம், பயங்கர ஒரு JEE லெவல்கான ப்ராப்ளம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு முழுசா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எந்த பாட்டு உங்களுக்கு டவுட்ஸா இருக்குன்னு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் வந்துட்டு முக்கியம். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் டவுட் வந்துருச்சுன்னா எந்த இடம் உங்களுக்கு புரியல, எதனால புரியல அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நிறைய விஷயம் வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் JEE-ஆ இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு வந்து ஒரு யுகத்தை தாண்டுற மாதிரி தான். அதாச்சும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போனாதான்
கரெக்டாக வரும். அதான் முன்னாடி சொன்னதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுங்கிறது பிரியாணி செய்கிற மாதிரி தான். கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான டைமில் நீங்கள் எதெல்லாம் கரெக்டாக போடணுமோ அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் பிரியாணி வரும். அதே மாதிரி தான் ப்ராப்ளமும் ஜேஇ அட்வான்ஸ் லெவல்லாம் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளோவாக அப்படியே ஜாலியாக போகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமில் எந்த டவுட்ஸும் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் இஸ் √3. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ.